உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். எப்பவுமே பிரச்சனை, எப்பவுமே சோகம், எப்பவுமே அழகு, மனசு ஒரே ஒரு வில்லங்கமா போறது, இதெல்லாம் முடிஞ்சுது. எல்லா கவலையும் முடிஞ்சுது. பஞ்சமஸ்தானம் ஆக்டிவா இருக்கும் பொழுது உங்களுக்கு ரிவார்ட் அண்ட் அவார்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இதெல்லாம் நடக்க போறது. ஏன்னா அஷ்டமத்துக்கு குரு பார்வை சூப்பராக இருப்பீங்க. பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், இப்படி நடந்திருக்கு சார்னு சொல்ற மாதிரி ஒரு தெய்வ அனுகிரகம் இருக்கும். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கிறதுலேயே 4வது ஸ்டார் ஸ்டேட்டஸ் 2026ஆம் ஆண்டு ஜாக்பாட்ல 4வதுங்கிறது மீனம் தான். எப்பவுமே பிரச்சனை, எப்பவுமே சோகம், எப்பவுமே அழகு, எப்பவுமே வேதனை, எப்பவுமே எல்லா இடத்துக்கும் சுத்துறது, மனசு ஒரே ஒரு வில்லங்கமா போறது, இதெல்லாம் முடிஞ்சுது. எல்லா கவலையும் முடிஞ்சுது. எந்த கவலையுமே கிடையாது. ஏன்னா திரிகோணத்துக்கு உங்களுக்கு குரு வரப்போகிறது. ஏன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குரு உங்களுக்கு பெரிய லிஃப்டை கொடுக்க போகிறார். என்ன மெயினாக பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். திடீர் பணவரவு, குழந்தை பிராப்தம், வீட்டில் பேர குழந்தைகள் பிறப்பாங்க. ஒரு சில பேர் வீட்டில் உங்களுக்கே குழந்தை பிறக்கும். சில பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும். சில பேருக்கு மேரேஜ் கன்ஃபார்ம் ஆகும். பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பஞ்சமஸ்தானம் ஆக்டிவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ரிவார்ட் அண்ட் அவார்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இதெல்லாம் நடக்க போகிறது சாமானியமான விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம், வேலை நிரந்தரமாக இருக்கும். வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த அளவுக்கு பலமாக இருக்குது. மீனத்தில் ஒரு வேளை ஏதாவது அரசியல்வாதி இல்லை அரசியல்வாதியை கனெக்ட் ஆகக்கூடிய ஆள் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறீங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஒரு வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு, எலெக்ஷன் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மீனத்துக்கும் இருக்குது. பெரிய ஒரு லிஃப்ட் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த டைம் பீரியடில் பொதுவாக வேலை சம்மந்தப்பட்ட, தொழில் சம்மந்தப்பட்ட, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஒரு வெற்றி, பயங்கரமான மரியாதை, வேலை நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வேலை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏதோ போகுது ஏதோ வருது அப்படிங்கன்னு இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் வரணும்னா ஒரு விஷயம் பண்ணணும்னா அது உங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னா 2வது மெட்டீரியல் பார்த்தோம்னா, எதிர்பாராத வேதனை, எதிர்பாராத அவமானம், துக்கம், அசிங்கம், சாவு, நெகட்டிவிட்டி, ஆக்சிடென்ட்டு, மாட்டிக்கிறது, ஜெயிலு, இந்த எந்த சமாச்சாரத்துக்கும் உங்களுக்கு பக்கத்தில் கூட வராது. அண்டவே அண்டாது. ஏன்னா அஷ்டமத்துக்கு குரு பார்வை இருக்கு. சூப்பராக இருப்பீங்க. பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், இப்படி நடந்திருக்கு சார்னு சொல்கிற மாதிரி ஒரு தெய்வ அனுகிரகம் இருக்குது உங்களுக்கு. நிறைய பேருக்கு முழு தெய்வ அனுகிரகம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள் பாக்யஸ்தானத்துக்கும் டைரெக்டாக குருவுடைய கனெக்ஷனில் உட்காந்துருக்கார். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஓடணும் சொல்லுங்கள். லைஃப் அப்படியே மாறுறது சும்மா தக தக தகதான் மாறும். ஆள் பார்க்கறக்கே நல்லா இருப்பீங்க. பெரிய பெரிய விஷயம்லாம் ஈஸியாக நடக்கும். யாருனாலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க. அந்தளவுக்கு திருப்தியும் அந்தளவுக்கு ஒரு பெரிய வெற்றியும் கொடுக்கப்படுறது. அதுவும் பெண்களுக்கு அபாரமாக இருக்கும். குழந்தைகளுக்கு செல்வங்கள், மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நல்லா சீட்டு வாங்குவீங்க. நிறைய ஏற்றங்கள், நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. அவ்வளோ சந்தோஷமான வாழ்வு. நிறைய பேர் இடம் மாறும், சொந்த ஊருக்கு வந்துடுவீங்க. வெளிநாடு போவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், போனாலும் நல்லது. பட் சேம் டைம் இப்போ சொந்த ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் ரங்கநாத பெருமாள், ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை மனசார வணங்கினா போதும். இல்லையா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை பார்த்துட்டு வந்தால் போதும். சூப்பர். அதாவது மஞ்சள் 1/4 கிலோ, குங்குமம், தாழம்பூ குங்குமம், அது ஒரு 1/4 கிலோ வாங்கி சுவாமி கொடுத்துட்டு நீங்கள் அதுலேருந்து பிரசாதமாக எடுத்துன்னு வந்து டெய்லி வச்சுட்டுருங்க. சூப்பராக இருப்பீங்க. மீனத்துக்கு செம்ம டைம். 2026 பட்டை கலப்புது. அபாரமாக இருக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். 2026 உங்களுக்கு சூப்பராக இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். 2026 கல்யாணத்துக்குரிய பிராப்தம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமாக மகர ராசியில் அது மகர லக்னத்தில் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். விருச்சிக ராசியில் அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். மீனத்தில் பிறந்தவங்களுக்கும் கல்யாணம் ஆகும். கடக ராசியில் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்லேயும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. அதே மாதிரி மிதுன ராசி நண்பர்கள், சிம்ம ராசி நண்பர்களுடைய வீட்லேயுமே கல்யாணத்துக்குரிய பிராப்தம் அமோகமாக இருக்குது. எதிர்பாராத கல்யாணம், திடீர் என்று நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுவுமே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2026 குழந்தை பிறப்பை பற்றி ரொம்ப அதிகமாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த எந்த ஒரு வீட்லேயுமே நேச்சுரல் டெலிவரி ஆகிறதுங்கிறதே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கிறது பொதுவாக. அதனால் டெலிவரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பிராப்தம்னு எடுத்து பார்த்தோன்னா
3 ராசிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்பட்டே தீரும். அதில் முதல் ராசி லக்னம் விருச்சிகம், தெய்வமாக பார்த்து கடவுள் கொடுத்துருக்காண்டான்னு சொல்கிற மாதிரி. அப்புறம் மகர ராசி நண்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். மீன ராசி நண்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். கடக ராசிக்கே நடக்கும். கடக ராசியில் அது லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி மிதுன ராசியில் அது சிம்ம ராசி நண்பர்கள் வீட்டில் யாராவது சிகிச்சை பெற்றுன்னு இருக்காங்கன்னா அவங்களுடைய வீட்லையுமே குழந்தை பிராப்தம் ஏற்படும். கண்டிப்பாக ஏற்படும். பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், ஜாக்பாட் 2026 இன்ஃபேக்ட் எந்தெந்த ராசிகள்னு கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல கேள்விமா அது ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம். பணம் இருந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் அப்படிங்கக்கூடிய மனநிலை நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வாழ்க்கை தரம் உயர்ந்தாலும் ஒரு ஜாக்பாட் தான் ஆகும். ஸோ ஜாக்பாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மிதுனம், துலாம், கும்பத்திற்கு நல்ல பணம் வரும். வாழ்க்கையின் தரம் உயரக்கூடிய பிராப்தம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக மீனம், விருச்சிகம், கடகம் இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஃபீலிங். வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், மங்கள காரியங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். முக்கியமாக கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரிஷபம், மகரம், அதே மாதிரி விருச்சிகத்துக்கும் மீனத்துக்கும் ப்ரமோஷனுக்குரிய பிராப்தம் 100% இருக்குது. அதனால் உங்களுக்கு ப்ரமோஷன் வருங்கிறதுல நீங்கள் ஊர்ஜிதமாக இருக்கலாம். அது நடந்தே தீரும். ஆமாம், லாபஸ்தானத்துக்கு குரு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஆஃப்டர் ஜூன் நடக்கும். ஜூனுக்கு முன்னாடின்னு பார்த்தோம்னா சிம்ஹம், மேஷம், தனுசு இவங்களுக்கெல்லாம் சான்ஸ் வந்து ரொம்ப பலமாக இருக்குது. துலாத்துக்கும் நல்லா இருக்குது. ஸோ மோரலஸ் திங்ஸ் ஆர் குட், நத்திங் டு வரி. தைரியமாக இருங்க. கன்ஃபார்மாக சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் 2026 பொதுவாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு கடகம் கவனமாக இருக்கணும். கடகம் மெயினாக ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பம் வந்து ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விரயத்தில் உட்காந்துருக்கிறதுனால சிம்மராசி நண்பர்கள் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 3 ராசிகள் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தில் பார்த்துட்டோம்னா ஒரு பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அண்ட் அட் தி சேம் மீனமும் கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும். நான் சடனாக வக்கரமாகுது, சனி நார்மலைஸ் ஆகுது, ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருந்தாலும் சரி, ராசியில் சனி இருந்தாலும் சரி, பொதுவாக ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கணும். இதுக்கு சிம்பிள் சொல்யூஷனே ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயருக்கு போய் வெண்ணெய் காப்பு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் பாவம் விருத்தி அடையும். ஆயுள் பாவத்துக்குரிய காரகனே சனி தான். அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்தானம்ங்கிறது ஆஞ்சநேயர் தான். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தெரியுமா இருக்கலாம். நீட்டை பொறுத்த வரைக்கும் 2026 நீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பலன்னு சொல்லக்கூடியது விருச்சிகம், கடகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம். அது மட்டும் இல்லாமல் ஜூனுக்கு அப்புறம் தான் எப்படி இருந்தாலும் ஜாயின் பண்ண போகிறாங்க. அதனால் கன்னி, ரிஷபம், மகரமுக்கும் சான்சஸ் ஆர் வெரி பிரைட் இன்ஃபேக்ட். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. எல்லா குழந்தைகளும் நல்லா படித்து நீட்டில் கிளியர் பண்ணி நல்லா மெடிசன் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு விதத்தில் பார்த்தா நெக்ஸ்ட் இயர் நீட்டோடைய விஷயங்களை வந்து இந்த ஸ்க்ரூட்டினி இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காமல் கொஞ்சம் ஏதாவது மினிமல் பண்ணலாம். சம்டைம்ஸ் நீட்டே இல்லாமல் கூட போகலாம். அது தெய்வம் அனுக்கிறோம், நம்ம கிடையாது. ஆனால் நேச்சுரலாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஆமாம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.